ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மெத்துன்னு சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம காலையில் எப்போயுமே இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எங்கள் பாட்டி காலத்து ரெசிபிங்க. இதுக்கு உப்புமா கொல்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சரிசி மாவு, பெருங்காயம், உப்பு. இது தாங்க நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வாயில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திக்கலாம். இதிலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. இப்போ மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் 3 மிளகாய் வச்சுருந்தேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். அதை இப்போ நம்ம சேர்த்திக்கிட்டோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இந்த கருவேப்பிலை இந்த மிளகாலாம் கலர் மாறக்கூடாதுங்க. அந்த லைட்டாக அந்த கலரு சேஞ்ச் ஆகும் போதே எடுத்துடணும், தீஞ்சிடக்கூடாது. இப்போ அதிலே பெருங்காயம் போட்டு சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப்பு அளவு அரிசி மாவு எடுத்திருந்தேங்க. அதுக்கு நான் 3 கப்பு சேர்த்திக்கிறேன். 1 கப்பு எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி சேர்க்கணும் நமக்கு. நான் 1.5 கப்பு எடுத்ததுனால நான் 3 கப்பு சேர்த்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு வச்சுக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதுன்னு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். துருவின தேங்காய் நான் 1 மூடி எடுத்திருக்கேங்க. அதை இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் நீங்கள் 1 மூடி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதில் அரிசி மாவு நம்ம வச்சுருந்தோம்ல 1.5 டம்ளரு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கணும். நான் அரிசி மாவு கலந்ததை எங்கள் பொண்ணு சூட் பண்ணாமல் விட்டாங்க, சாரிங்க. இந்த மாதிரி அரிசி மாவை கொட்டி இந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கணும். கிளறி எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம், இல்லை நம்ம கொல்கட்டை ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். நம்ம விருப்பம் தாங்க அது. நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். நான் இதை இட்லி பானையில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி பானையில் தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை வச்சுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் ஆனாலே போதுங்க, நமக்கு நல்லா வெந்து வந்துடும். ஏற்கனவே நம்ம மாவு 3/4 பதம் நமக்கு வெந்திருக்கும். அதனால் இது நமக்கு ஈஸியாக நம்ம சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறுனதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே சூட்டோடு எடுக்கும்போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஆறுனதையும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆறணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஆறுனதையும் எடுத்துக்கோங்க. இதை தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி 2 கூடமே வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் தேங்காய் சட்னியோடு கொடுங்க. நீங்கள் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தக்காளி சட்னி, கார சட்னி இருக்குல்ல, பூண்டு சட்னி, இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாஃப்டாக மெத்துன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.